யாழ்ப்பாணம் மாநகர சபையிலே கூட்டணி அமைக்க என்ன பாடுகள்? மாநகர சபையை பொறுத்தளவில் உங்களுக்கும் அதிகமான வாக்கு இருக்குது, தமிழரசு கட்சிக்கும் அதிகமான வாக்கு இருக்கின்றது. ஆட்சி அமைப்பதில் தாங்கள் முயற்சி செய்கின்றீர்களா அல்லது யாராவது? மாநகர சபையை மட்டுமில்லை, நாங்கள் பொதுவாக சொல்றோம். திரும்ப சொல்றேன், வடகிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து சபையிலும் எந்த ஒரு தமிழ் தேசிய நிலப்பாட்டை வலியுறுத்த கட்சிக்கும் தனியே ஆட்சி உறுதிப்படுத்த இயலாது. ஒரு பரந்த புரிந்துணர்வுக்கு நாங்கள் வந்தே ஆகணும். அது ஒரு கொள்கையின்பால் பட்ட ஒரு புரிந்துணர்வாக அமைய வேண்டும். அதுக்குத்தான் மக்கள் ஆணை கொண்டு நாங்கள் அதை சொல்லித்தான் மறுமணியாக நாங்கள் மட்டும் இல்லை, மற்ற கட்சியிலும் அந்த தேசிய மக்கள் சக்தியை நிராகரிக்கணும் சொல்றது என்னது? தமிழ் தேசிய நிலப்பாட்டை நிராகரிக்கப்படும். நீங்கள் அவருக்கு வாக்களித்தா, உங்களுக்கு வாக்களித்தா மட்டும்தான் தமிழ் தேசிய நிலப்பாட்டை வலியுறுத்ததாக அமையும். கடந்த தேர்தலில் ஒரு தவறான ஒரு படம் ஒன்று ஏற்படுத்தி இருக்கா, அவை நீங்கள் வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா தரப்பும் வாக்கு கேட்டேன். அதுதான் நானே, வேற ஒன்றுக்கும் இல்லை. இந்த தனி கட்சிகளுக்கு மட்டும் ஆணை இல்லை. அப்படி பார்த்தாலும் இந்த தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இவரும் ஆணை கொடுக்க அரசு பெரும்பான்மை எந்த ஒரு இடத்திலும் இவருக்கும் இல்லை. சொல்றாங்க, நாங்க கூட்டாக இருந்தா மட்டும்தான் அந்த ஆணையுடைய பெருமதியை செய்யாம கேட்பதற்கான காரணம், நேற்றைய தினம் சந்திரசேகரன் அமைச்சர் அவர்கள் கூறுகின்றார், தமிழ் தரப்பு தங்களிடம் பேசினால் தாங்கள் ஆதரவு கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லி பேசுகின்றார். அதாவது அவர் விழுந்தும் வீசையில் மண் படையில் என்ற கூட்டி தெரிவித்திருந்தார். ஆனால் தமிழரசு கட்சியோ நீங்கள் மாநகர வடபகுதியிலோ வடக்கு கிழக்கு முக்கியமான ஒரு தளம், நம்மளதுக்குரிய தளம். இதில் சில சமயங்களில் தாங்கள் ஆதரவு அமைக்க சொல்லி அரசாங்கத்தை அமைக்க முயற்சித்தால் தமிழரசு கட்சி ஆதரவமாக இருக்குமா? நீங்கள் சில அவைகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு களமாக சூழ்நிலை உருவாகும் தமிழரசு கட்சி. அதாவது நாங்கள் கேட்கிறோம், தமிழரசு கட்சி அமைக்கிறதுக்கு ஆசனங்கள் காணாமல் இருக்கிறது. சில சமயங்கள் நீங்கள் தமிழரசு கட்சிக்கு ஆதரவு கொடுப்பீர்களான்னு தான் புரிந்துணர்வின் அடிப்படையில் நாங்கள் நிச்சயமாக ஆதரவு கொடுக்க தயார். அந்த புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டும். போலியான ஒரு அதிரைக்கான ஒரு விஷயமாக மட்டும் இதை பார்க்கறது என்றால், மக்கள் இவ்வளத்துக்கு இந்த 6 மாசத்துக்குள்ள கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கொடுத்த ஆணையை சரிப்படுத்தி ஒரு மிக மகத்தான ஒரு ஆணையை தமிழ் தேசியத்துக்கு கொடுத்ததுக்கு துரோகமளிக்கிறதாக இருக்கு. அதுக்கு ஒரு பெருமதி இருக்கணும். இன்றைக்கு முழு பேரும் வடகிழக்குல ஒரு மகத்தான ஆணை தமிழ் தேசியத்துக்கு கிடைச்சிருக்கு சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணுமே. அப்ப அதே அர்த்தமாக கொண்டு ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்துற இடத்துல எங்களோட பூர்ண பங்களிப்பு இருக்கு. புரிஞ்சுணர்வு பண்றதை நீங்க 3 கட்சிக்கு முன்னாடி ஒப்பந்தம் மாதிரி எழுதப்படணும் அப்படின்னு அது கட்டாயம் நடக்கணும். இது என்ன பொறுத்தவரை நாங்கள் அந்த அடிப்படையில் தான் மக்கள்கிட்ட போடணும். அப்படி ஏற்படுத்தப்படாட்டி என்ன உங்களோட நிலைப்பாடு? ஏற்பட வேண்டும். ஏன் வரக்கூடாது? என்ன பிரச்சனை? உங்களுக்கு மக்களிட நலன்தான் பிரச்சனைண்டா அது என்ன பிரச்சனை? முடிஞ்சு உங்களுக்கு மக்கள் கொடுத்த ஆணைக்கு நேர்மையாக நடந்து கொண்டதான் கூட நோக்கமண்டா. நீங்கள் ஒற்றையாட்சியை நிராகரிக்க தயாரண்டா, நீங்கள் சமஷ்டி தானண்டா, நீங்கள் சிங்கள பேரினவாதத்துக்கு உண்மையிலேயே எதிரண்டா. என்ன பிரச்சனை ஒன்று சேர்றது? என்ன பிரச்சனை? ஒரு கொள்கையின் அடிப்படையில எழுத்து மூலமான ஒரு புரிந்துணர்வானது. அப்படி வெராட்டிக்கு கூட என்ன பாடு அனுபவப்பட்ட ஒரு மக்கள் சரியா ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கொடுத்திருக்குதானே. கொஞ்சம் பாடங்கள் கற்றுக்கொண்டிருந்தாங்க, அந்த புதுவரும் வராமல் நிற்க முடியும். சுமந்திரன் அவர்கள் தெரிவிக்கிறார், நாங்கள் ஆரம்பத்துல இந்த கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து நாங்கள் சமஷ்டி கோரிக்கை தான் நாங்கள் தமிழரசு கட்சி வலியுறுத்தி வருகிறது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தான் இடையில குழப்பி அடிச்ச மாதிரி அவர் கடைசியாக பிரச்சார கூட தெரிவிக்கிறார். இந்த நிலையில இப்படி 2 தரப்பு மாறி மாறி இப்படியான கருத்துக்களை தெரிவிக்கிறார். அவர் முதல் சொல்றவங்களும் ஏன் பேச்சுவார்த்தை முடிச்சார். ஏன் பேச்சுவார்த்தை முடிச்சார் அவர் தான் முதல் சொல்லுவோம். அதை முதல் விளங்கப்படுத்த சொல்லுவோம்.